உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த புக்கிங் இல்லாம டைரக்டா அனுப்புறாங்கன்னு சொல்லி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஸ் பர் டிடிடி ரூல் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணும். மாசம் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அதில் புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டைரக்டா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்ட்டு ஸ்பெஷலா தர்ஷனம் பண்ணுறது ஆஃப்லைனில் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ராங் இன்ஃபர்மேஷன். டிடிடி ப்ரெஸ் நோட்டில் கூட அவங்க அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் புக்கிங்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் மே மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட புக்கிங்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட அப்டேட்ன்றது டிடிடி கொடுத்தப்படம் நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணும். புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். 3 மணிக்கு தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. பெஸ்ட் தர்ஷனம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டிடிடி கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டின்றது அது ஒரு பெஸ்ட் தர்ஷனம்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து திருமலால லட்டு வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு எத்தனை வாங்கலாம் டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம தர்ஷனத்துக்கு ஆன்லைன்ல ஜென்ரலா புக் பண்ணிட்டு போறோம்ல, சேவாஸோ தர்ஷனத்துக்கு ஸ்பெஷல் என்ட்ரியோ அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு போனாலும் சரி, நம்மளுக்கு கொடுக்குற அந்த டிக்கெட்டு ஆன்லைன்ல புக் பண்ண அந்த ரிசிப்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஃப்ரீ லட்டுன்றது ஒரு லட்டு கொடுப்பாங்க. தர்ம தர்ஷனம் இருக்குல்ல, எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம், நம்ம டோக்கன் இல்லாம போற தர்ஷனத்துல கூட தர்ஷனத்துக்கு போகும்போது அங்க ஒரு சின்ன டிக்கெட் தருவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து லட்டுன்றது ஃப்ரீ லட்டு ஒரு லட்டு தருவாங்க. அந்த ஃப்ரீ லட்டு இல்லாம எக்ஸ்ட்ரா லட்டுன்றது எத்தனை தருவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து 2 லட்டு 3 லட்டு கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து நம்ம டிக்கெட் காமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீ. அது இல்லாம எக்ஸ்ட்ரா லட்டுன்றது அன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஜென்ரலா ஒரு 10 லட்டு கூட வாங்கலாம். ஓகேங்களா? அதிகமா எவ்வளவு வாங்க முடியுமான்றது அது அன்னன்னைக்கு சுச்சுவேஷன் தான். ஆனா 10 லட்டு வரைக்கும் கன்ஃபார்மா வாங்கலாம். இப்போ வந்து எந்த தர்ஷனத்துக்கும் போல எந்த டிக்கெட்டும் இல்லை கையில, நேரா போனா லட்டு வாங்க முடியுமான்னு பார்த்தோம்னா எந்த தர்ஷனத்துக்கு போகாம டைரக்டா போய் லட்டு வாங்குற அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு காமிச்சு 2 லட்டு வாங்கலாம். ஓகேங்களா? ஆதார் கார்டு எடுத்துட்டு போனீங்கன்னா 2 லட்டு கொடுப்பாங்க. நம்ம டிக்கெட்டோட போனோம்னா டிக்கெட்டுக்கு ஃப்ரீ லட்டு 1 பிளஸ் அன்னைக்கு சுச்சுவேஷன், அன்னைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 10 லட்டு வாங்க வரைக்கும் மினிமம் 10 லட்டு வரைக்கும் கூட வாங்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தது வந்து நாங்கள் நடந்து போகலான்னு இருக்கோம். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு தான் போகணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகிற பக்தர்களுக்கு கையில் வந்து டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நடந்து போகிற பக்தர்கள் நடந்து போகலாம். நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு எந்த ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் கூட டோக்கன் வாங்கிக்கிட்டு தான் போகணுன்ற ரூல் கிடையாது. வாங்கிக்கிட்டு போகணுன்றது பார்த்தோம்னா ஜென்ரலாக எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது அங்கே முடிஞ்சு போச்சுன்னா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன் வாங்கிறதுக்கு போவாங்க ஜென்ரலாக கவுண்டர்ஸில். அதனால வந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு வந்து அங்கே அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு. அதாவது இன்னைக்கு இஷ்யூ பண்ண நாளைக்கு தர்ஷனம். நம்ம வந்து ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகும்போது 1200வது படியில் அந்த டிக்கெட்டை மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட அதாவது ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அவங்க நடந்து போகிறாங்கல்ல, அதனால கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு செப்பரேட்டாக டோக்கன்ன்றது கொடுக்குறாங்க. ஆனால் தர்ஷனத்துக்கு காமன் தான். செப்பரேட்டாக கியூ லைன் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறோம்ல, அதே கவுண்டர் தான், அதே கியூ லைன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் டோக்கன் வாங்கினாக்கா பூதேவி காம்ப்ளெக்ஸில் அந்த டோக்கன் வந்து மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணணும். எங்கே நடந்து போகிற வகையில் 1200வது படியில். அதே போல் இன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே நம்ம வந்து நடந்து போக முடியாது.
நம்மளுக்கு வந்து எந்த டேட்டு, அதாவது நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நெக்ஸ்ட் டே தரிசனம் இருக்கும். ஸோ ஸ்ரீவாரிமட்டு பக்கம் நடந்து போகும்போது அந்த டோக்கனை வாங்கிட்டு போகும்போது அங்கே ஸ்கேன் பண்ணணும்ல. ஸோ அதனால் அந்த டேட்டுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தது வந்து கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரிஸ், அதாவது டெமாலிஷ் பண்ணிட்டாங்கல்ல, அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு 20 days பேக் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு 75% ஒர்க் முடிஞ்சு போச்சு. நல்லா பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெஷல் வீடியோன்றது நான் ஷார்ட்லி திருப்பி நான் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். உள்ளெல்லாம் இப்போ உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல, அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிட்டோம். அது முடிஞ்ச அப்புறம் நான் அதோட வீடியோன்றது நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 20 days பேக் நான் ஷேர் பண்ணது வந்து வெளியே இருந்து எடுத்தேன், ரோட்லேருந்து எடுத்தேன். உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது அங்கே ஒர்க் நடக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் ஒரு வீடியோன்றது ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒர்க் அதுன்றது முடிஞ்சு போச்சுன்னா பக்தர்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அது. ஏன்னா ஆல்ரெடி திருப்பதியில் வந்து நல்லா அந்த கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி சென்டர் தான் நல்லா வசதியாக இருந்தது டூரிஸ்ட் பஸ்ஸில் வர்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம். ஸோ இப்போ வந்து அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. எப்படியோ எஸ்எஸ்டி கவுண்டர் கூட அங்கே வைப்பாங்க. அங்கேருந்தே திருமலாக்கு பஸ் இருக்கும். அங்கேயே அன்னப்பிரசாதம், அங்கேயே ஃப்ரீ லாக்கர், இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, பில்டிங்கு எப்போ முடியுமான்ற அப்டேட் எல்லாம் நான் ஷார்ட்லி நான் திருப்பி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தது வந்து ஸ்ரீவாரி சேவாக்கு நான் சிங்கிள் பர்சனாக வரலான்னு இருக்கேன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. எப்படி வரணும், என்ன ரூல்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து டிடிடி வெப்சைட் இருக்குல்ல, நம்ம டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணுறோம்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் இல்லைன்னா டிடிடி ஆப்பில் போயிட்டு ஸ்ரீவாரி சேவான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அதில் படிங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக படிங்க. எல்லாம் டீட்டெயிலாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து புக்கிங்ன்றது இண்டிவிஜுவல் செப்பரேட்டாக ஒரு சிங்கிள் பர்சனாக போகிறவங்களுக்கு புக்கிங் இருக்குது, குரூப்பாக போகிறவங்களுக்கும் புக்கிங் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு மாதம் மாதம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட்டு எப்படியோ மாதம் மாதம் ஒரு 26ஆம் தேதி 27ஆம் தேதி அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட்டெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ரீவாரி சேவாக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டிடிடி ஆப்பில் ஸ்ரீவாரி சேவாவில் போயிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் செப்பரேட்டாக சிங்கிள் பர்சனாக போகிறவங்களுக்கும் புக்கிங் இருக்குது அதில் ஆப்ஷனு, குரூப்பாக போகிறவங்களுக்கும் புக்கிங் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் டெய்லி மேக்ஸிமம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது கண்டிப்பாக பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.